ரஜினி படத்தை டைரக்ட் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து நூத்துக்கணக்கான டைரக்டர்ஸ் வந்து கியூல நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சுந்தர் சிக்கு இந்த வாய்ப்பு இந்த 2 ஆளுமைகளும் சேர்ந்து பண்ணுங்கன்னு கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது என்ன வேணா மனக்கசப்பா இருக்கட்டும், என்ன வேணா பிரச்சனையா இருக்கட்டும், அது நீங்களே கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்குவமா அவங்க 2 பேர்ட்டையும் தெரிவிச்சுட்டு வெளியில வந்திருக்கலாம் சுந்தர் சி. இது வந்து தெரிவிக்காம வந்து சுந்தர் சி வந்து இந்த கோவத்தை வந்து தன்னிச்சையா வந்து எப்படி சொல்றது ட்விட்டர்ல வெளிப்படுத்துனதுனால இது இன்னைக்கு வந்து கமலஹாசனுக்கும் தெரியாது, ரஜினிக்கும் தெரியாது. 2 பேருமே பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு டாப் ஸ்டார்ஸா இருக்காங்க. அவங்க வந்து சோசியல் மீடியால பார்த்து அவங்க யாராவது கால் பண்ணி என்ன சார் இது உண்மைதானா அப்படின்னு தகவல் கேட்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. அதை வந்து அவங்க பெரிய அவமானமா நினைக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப பெரிய அவமானமா நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்க பாருங்களேன், நீங்க வந்து ரஜினி கமல் கொடுத்த வாய்ப்பை ஒரு இயக்குனர் தட்டி விட்டுட்டு போறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு அவமானம் தானே. சுந்தர் சி அவர் பண்ணது சரியா தப்பாங்கிறதை விட அந்த வாய்ப்பை அவர் வேணான்ற முடிவெடுக்கிறதுக்கு ஒரு இயக்குனரா அவருக்கு வந்து அந்த உரிமைகள் இருக்கு, அது பண்ணலாமா பண்ண வேணாங்கிறது. ஆனா இது அவர் தன்னிச்சையா அறிவிச்சது வந்து 2 பேருக்குமே பெரிய அவமானமா போச்சு.